தாத்தா பாட்டி வயசானவங்க யாரும் நல்லா கவனிங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குது. அதாவது படிக்கும் பிள்ளைகளுக்கு மாமா உறவில் இருப்பவர்களுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் சாதகமாக பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்டு மூக்கை உடச்சிக்காதீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு அதிகமாக கடன் வாங்கி அது ஃபெயிலியர் ஆகிட்டு அதில் மாட்டிக்காதீங்க. எதையுமே யோசித்து அவசரப்படாமல் நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கும் பெண்களை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்தளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அரசு வேலை முயற்சி பண்ணுறீங்களா? ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதி கோச்சர் சண்டை போய் படித்தது தான் மிச்சம். படிப்பு தகுந்த வேலையும் இல்லை. ஏதோ ஒரு வேலை கிடைக்குமோ அதுவும் இல்லை. ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்க முயற்சியை கைவிடாமல் மேலும் முயற்சி எடுங்க. நல்லா பரீட்சை எழுதுங்க. கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். வேலைக்கு போய் சேருவீங்க. மிதுன ராசி சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் மே மாதம் 2025 ஆண்டிற்கான மே மாத பலன்கள். என்னென்ன பலாபலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது? சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைக்குள்ள, அப்பா அம்மாக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள இந்த மாதிரி சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். வாயை கொடுத்து வம்பு கொடுத்து விலைக்கு வாங்கிடாதீங்க. ஆனால் இதெல்லாம் 15 தேதிக்கு பிறகு நிவர்த்தி ஆகிடும். எப்படி 15 தேதிக்கு நிவர்த்தி ஆகிடும். பெரிய அளவு பாதிப்பு இல்லை. குடும்பத்தில் இருந்த பண கஷ்டங்கள் மேலும் உயராமல், பண கஷ்டம் மேலும் உயராமல் இந்த மாதம் கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்படி ஏதோ ஒரு இடத்துல காசு வரப்போகுது. அந்த பண பிரச்சனை உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே அடங்க போகுது. அதனால் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு நல்லதே நடக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இருந்த அந்த ஒற்றுமை ஓங்கும், மேம்படும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த உறவு மேம்படும். பிள்ளைங்க பேச்சு கேட்கலையா? இந்த மாதம் கேட்பாங்க. அதாவது நீங்கள் என்ன சொன்னால் கேட்குற அளவுக்கு இந்த மாதம் சிறப்பாக உறவு மேம்படும். உங்கள் ராசிக்கு 4 கேது பகவான் இருப்பது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் வண்டி சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும். பாதிப்பில்லை, கவனம் மட்டும் தேவை. இப்போ வண்டி ஓட்டுறீங்களா? ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஒரு பாதுகாப்பாக ஓட்டுங்க. வண்டிக்கு கூட எடுத்து போகும்போது லைசன்ஸு, அது இன்னும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போங்க. அதனால் ஒரு பாதுகாப்பு. திடீர்னு போலீஸ்காரர் மடக்குவாடி தேவையில்லாமல் ஃபைன் கட்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கூட கையில் எடுத்து போது நம்ம ஒரு பாதுகாப்பு. ஸோ அதுமாதிரி பாதுகாப்பாக வண்டி ஓட்டுங்க. இடம் வாங்கும்போது சிக்கல் இருக்குதா அக்கம் பக்கம் விசாரித்து இதில் ஏதாவது வெள்ளங்க இருக்கா பார்த்து வாங்குங்க. ஏன்னா பின்னாடி நம்ம வர வேண்டிய சட்ட சிக்கலை நம்ம இப்போ தவிர்த்துக்கலாம். இதில் கவனம் தேவை. அதுமாதிரி கவனம் பார்த்து வாங்குங்க. ஒரு பாகப்பிரிவினை இருக்குதா பேசி உட்காந்து பேச்சு அதை சுமூகமாக முடிச்சுக்க. இல்லைக்கா அது கேஸ் போகிற அளவுக்கு போயிடும். அதனால் அந்த கேஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேச்சுவார்த்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வண்டி சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் ஒரு ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கீங்களா, ஒழுங்காக டியூ கட்டிவிடுங்க. சிக்கலில் மாட்டிக்காதுங்க. அந்த மாதிரி வண்டி சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக கையாளுவது நம்மளை நாமே பாதுகாத்து கொள்வதற்கு நிகராகும். ஆரோக்கியத்தில் புதன் இருக்கிறார், சனி இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கிறார். 4 கிரகங்கள் 10ல் இருப்பது தொழில் செய்யும் இடத்தில் ஒரு கலகலப்பாகவும் இருக்கும். அதே போல் சில வாக்குவாதங்களும் ஏற்படும். ஆனால் பெரிய அளவு பாதிப்பில்லை. அதிகமாக அதாவது தொழிலை பெரிய அளவில் டெவலப் பண்ணணுன்னு ஆசை அதுக்காக ஏகப்பட்ட கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. நிதானமாக கொஞ்சமாக டெவலப் பண்ணுங்கள் தொழிலில் வேலை செய்யும் ஆட்களுக்கும் கூடுமான வரையில் எந்த அளவுக்கு அன்பாக போகணுமோ அந்த அளவுக்கு அன்பாக அரவணைத்து செல்லுங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கும் தாத்தா பாட்டி வயசானவங்க யாரும் நல்லா கவனிங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்குது. அதாவது படிக்கும் பிள்ளைகளுக்கு மாமா உறவில் இருப்பவர்களுக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் சாதகமாக பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. தேவையில்லாத ஆசையை வளர்த்துக்கிட்டு அதுக்குண்டான முயற்சி எடுத்துகிட்டு மூக்கை உடச்சிக்காதீங்க.
தேவையில்லாத விஷயத்துக்கு அதிகமாக கடன் வாங்கி அது ஃபெயிலியர் ஆகிட்டு அதில் மாட்டிக்காதீங்க. எதையுமே யோசித்து அவசரப்படாமல் நிதானமாக செய்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கும் பெண்களை நீங்கள் எந்த அளவுக்கு கவனிக்கிறீங்களோ அந்தளவுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மனைவி, அம்மா, குழந்தைகள், அக்கா, தங்கச்சி, இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அடுத்த கடத்தை கொண்டு போகும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இருவரும் ஒருத்தர் மனசு விட்டு பேசுங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த ஈகோ பிரச்சனையை விடுங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருந்த மனக்கசப்பு நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் மேம்படும். புத்திர பாக்கியம் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கலாம் ரொம்ப நாளாக. கண்டிப்பாக அவனான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்கிறது. கவலையே பட வேண்டாம். அதே போல் 2 பெண் பிள்ளையாக போயிடுச்சு, ஒரு ஆண் வாரிசு இல்லையே அப்படி ஏங்கிட்டு இருக்கவங்க கூட கண்டிப்பாக ஒரு ஆண் வாரிசு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியோ இல்லை 5ஆம் அதிபதி மீது குருவோ வரும் காலம் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டோம், எதுவுமே நடக்கலை அப்படின்னாலும் இந்த நம்ம சொல்கிற தசாபுத்தி பிரகாரம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. திருமணம் பந்தம் கைகூடும். பெண் பிள்ளைகளாக சரி, ஆண் பிள்ளைகளாக சரி, உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெண் பிள்ளைகள் எதிர்பார்த்த மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளை, ஆண் பிள்ளைகள் எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற பெண் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி, 7ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நீங்கள் உங்கள் ஜோதிடர் கொடுத்து ஆய்வு செய்து கொள்ளுங்கள். நடக்குமே ஆனால் திருமணம் பந்தம் கைகூடும். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு வேலை முயற்சி பண்ணுறீங்களா? ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதி கோச்சர் சென்டர் போய் படித்து தான் மிச்சம், படிப்பு தகுந்த வேலையும் இல்லை, ஏதோ ஒரு வேலை கிடைக்குமோ அதுவும் இல்லை, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்க முயற்சியை கைவிடாமல் மேலும் முயற்சி எடுங்க. நல்லா பரீட்சை எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். வேலைக்கு போய் சேருவீங்க. அனைத்துமே மிதுன ராசிக்காரர்கள். படித்த மேதையும் நீங்கள், படிக்காத மேதையும் நீங்கள் தான். சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள், பொறுமையை கையாளும் நீங்கள், இலக்க குணம் கொண்ட நீங்கள், அனைவருக்கும் இல்லை யாராவது கடை இல்லைன்னு சொல்லாமல் தானம் செய்வீங்க. டொனேஷன் கோயிலுக்கெல்லாம் டொனேஷன் தருவாங்க. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும். உங்கள் மனம் போல் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக நடக்கும். வாழ்க்கையில் ஒரு 50 வயது கடந்தவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. எல்லா கஷ்ட நஷ்டமும் பார்த்து அனுபவிச்சிட்டிங்க. இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சுகமாக தான் இருக்கும். அதனால் கடைசி கட்டத்தில் இருக்கும் 60-70 வயசானவங்களுக்கு கூட கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. உங்கள் வாழ்க்கை கடைசி கட்டத்தில் சிறப்பாக அமையும். பசங்க சோறு போடலை, பொண்ணு சோறு போடலை, வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். உங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஆரோக்கியத்திலும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த மாதத்தில் இன்ப சுற்றுலா, பள்ளிக்கூட லீவ் இருக்கிறதுனால பேரண்ட்ஸுங்க குடும்பத்தோடு பசங்களை கூட்டிகிட்டு ஒரு இன்ப சுற்றுலா ஊட்டி, கொடைக்கானல், ஏலகிரி மலை, ஏற்காடு, இப்படி ஒரு குளிர்ச்சியான பிரதேசங்கள் சென்று வாருங்கள். ஒரு புத்துணர்ச்சியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் பிள்ளைகளுக்கு. இல்லை ஒரு கோயில், நீண்ட நாளாக ஒரு கோயில் செல்லாமல் இருந்தாலும் அந்த கோயில் சென்று வாருங்கள். இப்படியாக இந்த மாதம் இந்த லீவு நாளை பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி ஒரு நல்லபடியாக பயன்படுத்தி உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உங்கள் வாழ்க்கை கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் மேக்ஸிமம் அதாவது சுப செலவு தான் இருக்கும், வீண் செலவு வராது. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துறது, ஒரு ஆன்மீக பயணம் போகிறது, இன்ப சுற்றுலா போகிறது, இப்படி ஸோ நல்ல செலவு தான் வரும். வருத்தப்பட வேண்டாம். ஏதோ ஒரு விதத்தில் காசு வந்துடும். அதனால் அதை இந்த மாதிரி சுப செலவாக பார்த்தோன்னா வருத்தப்படாதீங்க. இனி மேலும் நல்லதே நடக்க உங்கள் குலதெய்வம் அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.